சமூக வலைதளங்கள்ல அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதே போல தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியலும் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதையும் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அது அவங்க ரசிகர்களால் பரப்பப்படும் ஒரு வதந்தி தான். அது தலைகீழ நின்னாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்வர். இல்ல உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அவருக்கு ஆதரவு நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்னு எங்களை சேர்க்காதீங்க, நாங்களாம் ஆதரவு கிடையாது. ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்போ புரிஞ்சுப்பாங்க யார் தமிழ்நாட்டுக்கான தலைவர், யார் தமிழ்நாட்டுக்காக எல்லாத்தையும் செய்வா அப்படின்றத இளைஞர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது 4ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த ஓட்டு சதவீதம் அதிகரித்ததுக்கு காரணம் எஸ்ஐஆர். அதை தெளிவாக பார்த்தாங்கன்னா தெரியும் எவ்வளோ ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எவ்வளோ இப்போ அப்கமிங் ஓட்டு வந்திருக்குன்றதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கினாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆட்சி மாற்றம் ஏற்படுன்றதெல்லாம் வதந்தி, ஒருத்தரோட அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அது எதுவும் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் அந்த சினிமா மாதிரி இன்றைக்கி வந்தோன்னே நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், வாங்க களத்தில் நில்லுங்க, போராட்டம் பண்ணுங்க, சந்திங்க, ஃபஸ்ட்டு மக்களை வந்து சந்திங்க, அப்புறம் முதல்வர் ஆகலாம். அவர் ஒன்றுமே செய்யலையே, எந்த அனுபவம் இல்லையே, அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது. சினிமாவுடைய அனுபவம் அவருக்கு ஜாஸ்தி இருக்குது, மற்றபடி அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது. அவர் முதல்வராக வந்தால் அது செய்வார் இது செய்வார்னு சொல்கிறாரு. எல்லாமே இவருடைய காப்பி எடுத்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதல்ல வந்து இந்த ஃப்ரீயாக வந்து நான் வந்து விரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய மக்கள்லாம் அதைத்தான் விரும்பினாங்க, அவர் அதைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அவரே அதை தான் கொண்டு வந்திருக்காரு, ஃப்ரீயை தான் முழுமையாக சொல்லியிருக்காரு. அதனால் அவ்வளோ ஒன்றும் சான்ஸ்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ இந்த ஓட்டு இல்லாத பிள்ளைங்க மற்ற சின்ன சின்ன பசங்க வந்து புரியாமல் ஏதோ கத்திக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக ஜெயிச்சிருவார் வந்துடுவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாத்தியமில்லாத பேச்சு. மக்களுடைய ஆதரவு நிறையா இருக்குதுன்னு. ஆதரவுனா என்ன, எல்லாம் மீடியாவில் காட்டுறது தான் ஆதரவுலாம். எல்லாரும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு அப்படின்லாம் எப்படிங்க? இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்ங்கிறத தவிர்த்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னு நம்ம சொல்லவே முடியாது. விளங்கிட்டீங்களா? சும்மா சொல்லலாம் நான் ஆதரவுன்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் ஆதரவு காமிச்சிட்டு ஓட்டு போடுறது வேறு இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக டிஎம்கே தாங்க வரும். இந்த இப்போ கண்டிப்பாக டெஃபினெட்லியாக சொல்கிறேன், டிஎம்கே வரும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏன்னா 1-2 தொகுதிகளில் 1-2 சீட்டு வரலாம். அவருக்கே பிரச்சனையாக இருக்குன்னு இப்போ பேப்பர்லாம் எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது சாத்தியம் இல்லாது, அது முடியாது கிடையாது. அவர் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. திமுக தான் வரும். ஏன் அவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை? இப்போ அவர் இப்போ தானே முதல் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒரு அனுபவம் கிடையாது. மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு அதெல்லாம் கிடையாது. ஓட்டு இல்லாத ஆதரவும் நிறையா இருந்துச்சு, ஓட்டு போடுற ஆதரவும் கிடையாது. அதெல்லாம் சும்மா கற்பனை, யார் வேணாலும் கற்பனை பண்ணலாம். நடக்கணும்ல, நடக்காது. எவ்வளோ செஞ்சுருக்காரு மு க ஸ்டாலின். என்ன செஞ்சவன் தான் முன்னுக்கு வர முடியும், அனுபவம் உள்ளவன் தான் வர முடியும். இது வந்து நம்ம ஒரு காமெடியாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு போய்கிட்டே கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவருக்கு அந்த ஆளும் திறன் இல்லையா? அனுபவம் பத்தாது, அரசியல் அனுபவம் பத்தாது. நீங்கள் முதலமைச்சர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கொடுக்குற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. எல்லாத்துக்குமே ஒரு ஆளுமை திறமை வேணும், அனுபவம் வேணும். அதான் யார் சொல்கிறது? சமூக வலைதளங்களில் பேசப்படுது. இந்த வேலையில்லா யூடியூப்பில் போடுறது சொல்கிறியா? அதான் சும்மா அவன் பொழுதுபோக்கு பழஞ்ச மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலும் வராது. இல்லை இப்போ இந்த அமைச்சரவை அது வராது 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 சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர் வந்தால் அவரால் அந்த நாலேஜ், அவர் வந்து இவ்வளோ வேறு இத்தனை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ பேர், எத்தனை அமைச்சர்கள் வேண்டியிருக்கு, இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு நாட்டை நிர்வகிக்கிற அளவுக்கு அவரோட கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவரால் ஒரு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட அவரால் கொடுக்க முடியலை. ஒரு ப்ரெஸ் மீட்டு அவரால் கொடுக்க முடியல. இப்போ அண்ணாமலை பாருங்கள், அவர் வந்து என்னதுனாலும் சரி நாலேஜபிளாக பேசுகிறாரு. அப்போ ஒரு என்னமே அவருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்கி, அவர் எப்படி அவரால் நாடு ஆள முடியும்? ஒரு சினிமாவில் நடிக்கிறவங்கள, அவங்க சினிமாவில் பண்ணுற ஹீரோயிசத்தை பார்த்து என்னைக்கு நம்ம யோசிக்கிறோமோ அன்னைக்கு வர மக்களை வந்து இதே மாதிரி நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மக்கள் வந்து என்னைக்கு யோசிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து நாடு உருப்படும். சமூக வலைதளம் அவருக்கு வந்து நல்ல இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் பேசிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வர்றதுக்கு. இப்போ உடனே சீஃப் மினிஸ்டராக வந்துட முடியாது.
கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது. அடிப்படையில் பேசிக்காக நிறையா ஃபவுண்டேஷன் நிறையா இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கேக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இப்போ ஒரு விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், உடனே வந்துட முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியில் இணைஞ்சு டிஎம்கேல ஃபஸ்ட்டு இருந்தார், பொருளாளர் வரைக்கும் அவருடைய கட்சியில் இது பண்ணார். அவருடைய கட்சியில் அந்த சினிமா பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஏழை எளிய மக்களுக்காக அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் தூரத்துக்கு வர முடிஞ்சுச்சு. டிஎம்கேலே அவர் ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரி அண்ணா வந்து அவரை தான் ரொம்ப முக்கியமாக இது பண்ணார். சைதா பட்டேல் அவர் இதில் நிற்கிறம்போது கூட, அவர் அடிபட்டு கிடக்கிற போது கூட முகத்தை காமி 30 லட்சம் வாக்குகள் தன்னால் வரும் அப்படின்னு சொன்னார் அண்ணா. விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. அடிப்படையில் அவங்க அந்த நிர்வாகிகள் அந்த அளவுக்கு, இவருடைய அளவுக்கு அந்த நிர்வாகிகள் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவருடைய அந்த அடிப்படை அந்த இதுகள்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றணும், நிறைய வரணும். நல்லது கெட்டதுக்கு மக்களுக்கு அந்த நிர்வாகிகள்லாம் போகணும். எந்த நிர்வாகிகள் ஏதாவது விசேஷம் வச்சால் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் வரணும். விஜயே நேரடியாக களத்தில் இறங்கி போய் வரணும். உடனே வந்துட முடியாது. இப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு அவர் ஒரு பத்திரிக்கை கொடுத்தாருன்ட்டு அவர் வருவாருன்னு நினச்சி அவர் கொடுக்கல. அவர் பத்திரிக்கையை அனுப்பி வச்சார். என்னுடைய பத்திரிக்கையும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஆனால் அதுக்கு வந்து எம்ஜிஆரே களத்தில் அந்த இதுக்கு போயிட்டார். அவர் செய்தியாக இருக்கக்கூடிய அந்த அந்த வீட்டுக்கே போயிட்டார், அவருடைய வீட்டுக்கே போயிட்டார். போயிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த தொழிலாளி, ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் அவர் போனார். அது மாதிரி விஜய் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது நான் முழுமையாக இப்போ உடனே வந்துட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு ஏடிஎம்கேயும் அந்த அளவுக்கு சரியாக ஒரு கூட்டணி இதுகள்லாம் சரியாக பண்ணலை. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். 180 தொகுதிகளுக்கு மேலே டிஎம்கே ஆட்சி அமைக்கும். அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. சும்மா சொல்லது வலைதளங்களில், சமூக வலைதளத்தில் சும்மா சொல்லலாம். ஏங்க அதுக்குன்னு கவர்னர் மாளிகை இருக்குது, அங்கே தான் பதவி ஏற்க போகிறாங்க. அதுவும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பதவி ஏற்பார். அது வந்து மே 4 ரிசல்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து பெட்டியை மாற்றிட்டாங்க, இது வந்து மோடியோட சதி, திமுக மோடியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பேசின்னு தான் இருக்கணும். இதுக்கப்புறம் அதான் ஆஃபீஸே மூடிட்டாங்கன்ற மாதிரி சமூக வலைதளத்தில் பார்த்தேன். இதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு தான் வருவாராமே அடுத்தது. அது வரைக்கும் மக்கள் பிரச்சனையே தான் இருக்காது. அவர் மக்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன ஈஸியாக வந்து மக்கள் சந்திக்கலாம். ஏங்க ஒரு கேண்டிடேட்டு ஒரு தொகுதியில் எத்தனை தடவை ஓட்டு கேட்க வருவார்? ஒரு தெருக்கு அவர் அங்கே தான் இருக்கணும். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு, அங்கே வந்து கோலத்தை போட்டா போல், பக்கத்து வீட்டில் ஜாலத்தை காட்டிட்டு போயினேன்ட்டா போல், அவ்வளோதான். வாய்ப்பு கிடையாது. 31 நீங்கள் களத்தில் நிற்கவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு, அதுதான் உண்மை. 26 சும்மா யாரோட ஏற்பாடுன்னு தெரில, 31 நீங்கள் களத்தில் நிற்கவே மாட்டீங்க, இதுதான் ஒரு நிதர்சனம். அது எங்கே வேணாலும் வைக்கட்டுமே. சினிமாவை கொண்டு போய் பாட்டு வெளியாக்கின மாதிரி மலேசியாவிலே வைக்கட்டுமே. எங்கே வேணாலும் வைக்கணும்னு சொல்லலாம். வரணும்ல, அதுக்குள்ளே தகுதிகள் இருக்கணும்ல. தகுதி இல்லாத சும்மா பேசிட்டு என்ன பண்ணுறது? அவ்வளோதான் என்னுடைய கருத்து. டிஎம்கே கண்டிப்பாக டெஃபினட் டிஎம்கே தான் வரும். அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். கட்சி ஆரம்பித்தா நம்மளும் சீஃப் மினிஸ்டராக வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில், அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க பண்ணியிருக்கலாம். அதான் நான் சொன்னது தான் முதல்லே, நாள் ஆகும், பே பண்ண முடியாது. இல்லை, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து எல்லா பக்கமுமே இருக்காங்க. சீமானுக்கு இருக்காங்க, விஜய்க்கு இருக்காங்க. விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இளைஞர்கள். அதே இடத்துல டிஎம்கேக்கும் பாதி அளவுக்கு டிஎம்கேக்கும் இளைஞர்கள் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு மாநாடு போட்டாங்க பார்த்தீங்களா டிஎம்கே, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப எழுச்சியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து அங்கே நிற்கிற கேண்டிடேட் யாருன்னு கூட அவரால் சொல்ல முடியல. அவர் வந்து சொல்லும் போதே அந்த கேண்டிடேட்டோட பேரை மாற்றி சொல்கிறார். அந்த அளவுக்கு தான் அவருக்கே அந்த கேண்டிடேட்டை பற்றி தெரியுது. இப்போ இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏவாக வந்து இவங்க யார், இந்த எம்எல்ஏ வந்து எவ்வளவு வந்து அவர் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக அவர் வரணும். அந்த எம்எல்ஏ ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பார்க்குறதுக்கு எவ்வளவு டேலண்ட் வேண்டியிருக்கு.
யாருனே தெரியாமல் ஒரு ஆக்டர், அவர் கூட இருக்கிற சக ஆக்டரை வந்து அவர் வந்து ஒரு இதாக போடுறாரு, ஒரு இடத்துக்கு சூஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது மக்கள் தான் யோசிக்கணும். மக்கள் வந்து திருந்துற வரை இது உருப்படவே செய்யாது. அதான் ஏங்க நான் கூட அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதில் சில பேர்லாம் பார்த்தேன். அவங்கெல்லாம் என்ன அடிப்படையில் ஒருத்தர் சட்டத்துறை லெஃப்ட் பாண்டியா யாரோ, அவருக்கெல்லாம் சட்டத்தை பற்றி என்னங்க தெரியும்? அவரெல்லாம் போய் சட்டத்துறை அமைச்சர் வேணாம், சிரிப்பு தான் வருது அதெல்லாம் பார்த்தாலே. அது கூட உண்மையாக இருக்கலாம். அவர் மேலே அதிகமான எஃப்ஐஆர் இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் அவரே ரவுடிசம் தான் பண்ணுறாரு. அவரை போய் எல்லாம் கரெக்டாக ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு சட்டத்துறை அந்த மாதிரி போல் இருக்குது. அப்படி வேணால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.